அமைப்பு சாரா உடல் உழைப்பு தினக்கூலி தொழிலாளர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுவாழ்வு தொழிலாளர்கள் பேரவை மாநில தலைவர் கோரிக்கை. புதுவாழ்வு தொழிலாளர்கள் பேரவை சார்பில் தொழிலாளர் மே தின முப்பெரும் விழா திருச்சி காட்டூர் புனித பிலோமினாள் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மாநில தலைவர் ஜேம்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்குத்தந்தை ஆரோக்கிய சுந்தர்ராஜ், பேராயர் கென்னடி ராஜ்குமார், திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபாபிரபா, இந்தியன ரெட் கிராஸ் ஆலோசனை கமிட்டி உறுப்பினர் எட்மண்ட் வில்லியம், ரெவரண்ட் ஜான் பீட்டர், மணப்பாறை ஜீவன் கல்லூரியில் இயக்குனர் வெண்மதி விஜய், தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கத்தின் மாநில செயலாளர் ஜான்மார்டின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் இலவச கண் சிகிச்சை, பொதுநல மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ முகாம் ஆகியவை நடைபெற்றன. கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைத்து விதமான உடல் உழைப்பு தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் நீலமேகம், மாமன்ற உறுப்பினர் தாஜுதீன், கார்த்திக், திமுக எல்லைக்குடி அன்பு, பொதுவாழ்வு தொழிலாளர்கள் பேரவை நிர்வாகிகள் சிலம்பரசன், தெய்வநாதன், செல்வி, ஆசேர்டேனியல் மோசஸ், ஜான் ஜேம்ஸ், அப்போலோ மருத்துவமனை மருத்துவர் திவ்யா, நித்தியா பல் மருத்துவமனை மருத்துவர் மற்றும் புதுவாழ்வு தொழிலாளர்கள் பேரவையினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கட்டிடத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது போல அமைப்பு சாரா உடல் உழைப்பு மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். முதியோர்களுக்கு வழங்கப்படும் 1200 ரூபாய் ஓய்வூதியத்தை 2000 ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். பெண்களுக்கு ஆட்டோ வாங்க மானியம் வழங்குவது போல ஆண்களுக்கும் மானியம் வழங்க அரசு முன்வர வேண்டும். நல வாரிய அட்டை பெறாமல் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடைபெற்று முடிந்த இந்த புதுவாழ்வு தொழிலாளர்கள் பேரவையினுடைய மேதின விழாவில் ஒரு முக்கியமான சில மாநாட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று, கட்டிட தொழிலாளர்களைப் போலவே அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் அரசு வீடு வழங்கிட வேண்டும். மாநாட்டு கோரிக்கையாக அரசுக்கு முன்வைக்கக்கூடிய இந்த வீடு வழங்குகிற திட்டத்தில் ஒரு வீடு எவ்வளவுக்கு கட்டப்படுகிறதோ அதில் பாதியை அரசு ஏற்றுக்கொண்டு மானியமாக மீதியை மக்கள் தவணை முறையில் மாத சந்தா முறையில் அல்லது மாத வாடகை என்கிற முறையில் கூட மீதித்தொகையை கட்டி அந்த மீதித்தொகை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அந்த வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசு நிச்சயமாய் செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையில் வைக்கப்படுகிறது.